இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 2வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். இந்த 13 பாடங்களும் எதை குறித்து படிக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவில் எப்படி வளருவது என்பதை தான் நாம் 13 பாடங்களாக நாம் ஆராய்ந்து வருகிறோம். முதல் பாடத்தை படித்து முடித்திருக்கிறோம். இந்த உறவில் வளரணும்னா முதல்ல உறவுக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்றத போன வாரம் படித்தோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் கடைசி சபைக்கு, லவோதிக்கியா சபைக்கு, அந்த சபையினுடைய நிலவரம் என்ன, சபை மக்களினுடைய நிலவரம் என்ன என்பதை அங்கே யோவான் நமக்கு எழுதுகிறார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அதை புரிஞ்சுக்கிட்டோம்? நோய் என்னன்னு தெரிஞ்சால் தான் தீர்வு கிடைக்கும், இல்லை சிகிச்சை கிடைக்கும். அப்போ அந்த வகையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த பாடத்தை யாராவது படிக்கலைன்னு சொன்னால் தயவு கூர்ந்து அந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 2வது பாடம் அதை தொடர்ந்து தான். அப்போ போன பாடத்தில் ஒரு வசனம் ஒன்று வாசித்தோம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்போ நான் ஏன்பா சிட்சிக்கிறேன், நான் ஏன்பா உன்னை திட்டுறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்முடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். அதுதான் விஷயம். நம்முடைய நிலைமை, நம்முடைய நோய் நமக்கு புரியுமானால் தேவன் யார் என்கிற விஷயம் நமக்கு புரிய வரும். ஆக இந்த பாடம் தேவன் யார், தேவனை அறிதல் என்பது தான் இந்த பாடமாக இருக்கிறது. அப்போ தேவனை அறியணும் என்பது தான், இயேசுவின் மூலமாக அறியணும் என்பது தான் நம்ம போன பாட தொடர்ச்சியிலே நம்ம பார்த்தோம். அதாவது ஆண்டவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது. அவரை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான். அதுக்கப்புறம் தான் கீழ்ப்பிடிதல், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள், ஊழியங்கள் எல்லாம். தன்னை புரிஞ்சுக்கணும், தன்னோடு உறவுக்குள்ளே வரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இதுதான் நம்ம அப்போஸ்தலர்லேருந்து வாசித்தோம், யோவான்லேருந்து வாசித்தோம். தேவனை அறிந்து கொள்வது. தேவனை எப்படி அறிந்து கொள்வது? சரிங்களா? தேவன் எங்கே வெளிப்படுறாரு, யார் வழியாக வெளிப்படுறாரு? அதுதான் யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 5, யோவான் 5 வசனம் 39. யோவான் 5 வசனம் 39 பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப தேவனை குமாரன் வழியாக புரிஞ்சுக்கணும். குமாரன் இல்லாம தேவனை புரிந்து கொள்ள முடியாது. இது போன பாடத்திலேயே நம்ம படித்த புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அப்போ தேவனை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும்னா இயேசுவை எங்கே புரிஞ்சுக்கிறது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. அப்போ பைபிளை படித்தோம்னா இயேசு கிறிஸ்து தெரியும். இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் கடவுள்னா யாரு, தெய்வம்னா யாரு, தேவன்னா யாரு என்பது புரிய வரும். அப்போ அந்த வகையில் நாம் தேவன் யார், நம் உறவுக்குள்ளே வரணும்னு சொன்னால் தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அதிமுக்கியமான 4 குணங்களை நாம் இந்த பாடத்தில், நாம் இந்த 2வது பாடத்தில் படித்து புரிந்து கொள்ளலாம். ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, தேவரீர் எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்களை மன்னித்து ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துவதற்குரிய பலத்தையும் நீர் தாமே தந்து வருகிறீர். இதற்காக நன்றி. இந்த பாடத்தை உங்களுடைய திருச்சமூகத்திலே ஒப்படைக்கிறோம்ப்பா. உம்மை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கண்களை திறந்து கொடுங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனை அறிதல். தேவனுடைய குணம் என்ன? தேவனுடைய அதிமுக்கியமான 4 குணங்களை நம்ம படித்துக்கொள்ள போகிறோம். சரிங்களா? முதல் குணம் எங்கே படித்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வரணுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. தேவனுடைய குணம் என்ன? ஆதியாகமம் 1 வாங்க. ஆதியாகமம் 1 நல்லா படித்து பார்க்கும் பொழுது, எந்த அதிகாரத்தையும் படித்து பார்க்கும் பொழுது அங்கே மேலோங்கி இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன என்று புரிஞ்சுக்கணும். சும்மா இந்த நாள் படைச்சார மட்டும் இல்லை, வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தேவனுடைய குணம் என்ன புரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஆதியாகமம் 1 தேவனுடைய குணம் மேலோங்கி வருகிறது. அது என்ன? வாங்க. ஆதியாகமம் 1 வசனம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் என்னவா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? இதுதான் சங்கீதத்திலையும் வருது, எபிரேயத்திலையும் வருது. எப்படி ஆண்டவர் உண்டாக்குனாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11 வசனம் 3 பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். என்னவா? விசுவாசத்தினாலே இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல். ஒன்னுலேருந்து ஒன்று வரலையா? எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையினால தான் உண்டாச்சு. இப்போ ஆண்டவரால் வார்த்தையினால உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் உங்களுக்கு, அதனால தான் நான் கேட்குறேன் நான். அப்போ சங்கீதத்தில் ஆண்டவர் வார்த்தையை வச்சு தான் படைச்சாரு அப்படின்றதுக்கு வசனம் எங்கே இருக்குது? கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுறீங்களா? போடுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து பாருங்கள். ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு பைபிள் ஸ்டடிக்கான ஒரு நேரம். கருத்துக்களை, புது கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், புதிய வசனங்களை தெரிஞ்சுக்கணும், அலசி ஆராயணும், குறிப்பாக நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வகையில் ஆதியாகமம் 1 சொல்லுது, தேவன் உண்டாக்கினார். தேவன் எப்படி உண்டாக்கினார்? அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று உண்டாக்கலை, அவர் வார்த்தையினாலே சொன்னார், வந்துச்சு. என்ன? அப்போ மீன்கள் உண்டாக கடவுது, மீன் வந்துச்சு. என்ன? ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொன்னார், அப்படியே உயிருடன் வந்து நின்றுச்சு. அப்போ ஒரு பொருள் வருவதும் அந்த பொருளுக்கு வந்து உயிர் வருவதும் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கணும் அந்த வார்த்தையில். அப்போ தேவன் அவர் யாருன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஒவ்வொன்றும் அவர் சொன்னார் வந்துச்சு, அவர் சொன்னார் வந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் எபிரேயர் 11:1, 11:3 இதன் வழியாக நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அதுதான் விஷயம். காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னார்னா அவர் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுங்க. இப்போ இதே சக்தி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த குணம் அப்படியே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சா? அதை ஒரு வந்து சுகம் பெறணும்னு விரும்பின ஒருத்தன், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அங்கே சுகமாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா? நான் பார்த்துரு நல்ல, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் சொன்னாலே போகும், சுகமாயிருவான். அந்த வசனம் எங்கே இருக்குது? கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அவரை சர்வ வல்லமை உள்ள தேவனாக காண்பிக்கிறது. அப்போ தேவன் யார்? பக்கம் என்ன சொல்லுது? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்பா. ஆனால் 2வது பக்கம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே தேவனுடைய இன்னொரு குணம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். ஆனால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மனசை பாருங்களேன். அந்த மனசு ஆதியாகமம் 2:7 அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் இல்லையா? அப்போ அவர் சொல்ல ஆகும், வந்து நிற்கும், உயிரோடு வந்து நிற்கும் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட தேவன் மனிதனை படைக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது கேள்வி எழும்பணும். ஏன் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாச்சே, நீங்கள் சொன்னாலே வார்த்தை போய் உருவாக்கி கொண்டு வந்து நிற்க வச்சிருமே, நீங்கள் ஏன் ஆதாமையும் ஏவாளையும் இப்படி உருவாக்குறீங்க? அப்போ எப்படி தான் உருவாக்கியிருக்கிறாரு? ஆதியாகமம் 2:7 தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை ஆண்டவர் எப்படி படைச்சாரா? சொல்லால் படைக்கல. அவரு மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் குனிந்து மண்ணை தொட்டு மண்ணை பிசைந்து இவனை வந்து அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் உருவாக்கி அவன் நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அப்ப அவர் சொன்னாலே மனுஷன் வந்துருவானே, அவர் சொன்னாலே மனுஷி வந்துருவானே. அப்படி இருக்கும்போது அவர் குனிந்து, அவர் மண்டியிட்டு, அந்த மண்ணை குழப்பி, அந்த மண்ணை வந்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து இப்படி தொட்டு 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 அவர் ஏன் படைக்க வேண்டும் அப்படின்னா, அவர் அந்த மாதிரி விரும்புகிறாரு. ஒரு நெருக்கமான உறவை விரும்புகிற தேவன். உங்களுக்கு புரியுதா? ஆதியாகமம் 1 தேவனுடைய ஒரு குணத்தை காண்பிக்கிறது. ஆதியாகமம் 2 தேவனுடைய இன்னொரு குணத்தை காண்பிக்கிறது. ஆதியாகமம் 1 God is all powerful.
சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை காட்டுகிறது. ஆதியாகமம் 2 தேவன் நமக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். அவர் குனிந்து, அவர் மண்டியிட்டு, அவர் மண்ணை எடுத்து, அவர் மண்ணை வடிவம் கொடுத்து அந்த நாசியிலே சுவாசத்தை ஊதினார்னு சொன்னா, அவர் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து உருவாக்குறாருன்னா, நான் என் பிள்ளைய உருவாக்குறேன்ப்பா. இதைத்தான் ஆதியாகமம் 2 இது படைச்சு இப்போ நம்ம லூக்கால வாசிக்கிறோம். இவனை பெற்றான், இவனை பெற்றான் வந்துட்டு, அப்போ ஆதாம் யாரு? அவன் தேவனுடைய புத்திரன். ஆடம், சன் ஆஃப் காட். என்ன, அவன் குரங்குலேருந்து வரல, என் புள்ளப்பா அவன். அப்போ உறவை பார்த்தீங்களா? அப்போ முதல்ல என்ன பார்க்குறோம்? ஆதியாகமம் 1லையும் 2லையும் தேவனுடைய குணாதிசயம் என்ன? தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க விரும்புகிற தேவன். Yet he wants to be so close to us. He wants to be so intimate with us. அதை தாங்க அதை காட்டுது. எத்தனையோ முறை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் படிச்சிருப்பீங்க. இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? எத்தனையோ முறை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிச்சிருப்பீங்க. தேவனுடைய குணாதிசயத்தை புரிந்திருக்கிறீர்களா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதே வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய வல்லமை வைத்து மனுஷன்கிட்ட கிட்ட போகாம அவர் நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த தேவன் தான் ஆகிய 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலே. அப்ப தேவனுடைய உறவுக்குள் வரணும்னா அவர் வல்லமையும் அவர் எவ்வளவு நம்மளோட க்ளோஸாக இருக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டோமானால் நாம் உறவுக்குள் வரலாம். இப்போ இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் ஒன்று பைபிள் இருக்குங்க. 4 குணாதிசயத்தை படிப்போன்னு சொன்னேன். அதை முதல் குணாதிசயம் படிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், நமக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிற தேவன். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பைபிளில் இருக்கா? யோசுவா 2ல் இங்கே ஒரு பெண்மணி தேவனுடைய சர்வ வல்லமையை புரிந்து கொண்டு அவருடைய உறவுக்குள் வராப்புல. ஆதியாகமம் 2:10 பாருங்களேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்ன சொல்றாங்க? உங்கள் தேவனாய் கர்த்தரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன். எதை புரிஞ்சுக்கிட்டாங்க? அவர் எவ்வளவு வல்லவன். அவர் தான் சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினார். சீயோனினுடைய ராஜாக்களை அவர் தான் வெட்டினார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அவருடைய வல்லமையை இங்க ஒரு பெண்மணி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவர் தான் தேவன். அவர் தான் எங்களை காப்பாற்றுவார். எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ யார் இந்த பெண்மணி? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவங்க தான் ராகேல். என்ன? அப்போ முதலாவது குணம், தேவன் சர்வ வல்லமை உள்ளவன். அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளோட நெருக்கமாக இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த உண்மையை ராகாப் புரிந்து கொண்டாள். அவள் கேள்விப்பட்டாள். பார்க்கலங்க, கேள்விப்பட்டா அந்த தெய்வத்தை அவள் தெரிந்து கொண்டாள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சரி, இப்போ 2வது குணத்துக்கு நம்ம போகலாங்க. தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவரோ, தேவன் எப்படி நமக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறாரோ, அதே தேவன் பைபிள் எப்படி சொல்லுது? லேவியராகமம் 20:26 கவனிங்களேன். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தர் யாரு? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே. அப்ப முதல்ல சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை பார்த்தோம். இப்ப இங்க என்ன பார்க்குறோம்னா அவர் பரிசுத்தர். இதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம் பாருங்க. இதேதான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வசனம் 8 பாருங்க. வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறை உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அப்ப ஆண்டவர் சொன்னார் லேவியராகமத்துல, நான் பரிசுத்தர், அதுல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இப்ப பரலோகத்துல பாருங்க, அங்க தூதர்கள், அங்க 24 மூப்பர்கள், அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் யாரா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ வல்லமை உள்ள தேவன் யாரா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. அவர் ரொம்ப நெருக்கமா விரும்புகிற தேவன் மட்டுமல்ல, அவருக்கு வல்லமை மட்டும் அல்ல, சர்வ வல்லமை மட்டுமல்ல, அவர் இஸ் ஹோலி, காட் இஸ் ஹோலி. அப்போ ஒரு மனுஷங்க வந்துங்க அன்பு பாராட்டலாம், உதவிகள் செய்யலாம், கரிசனையாக இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் பரிசுத்தமாக இல்லைன்னு வச்சுப்போமே, அசுத்தமான ஒரு மனுஷன் வச்சுப்போமே, அவன் செய்த எல்லா விஷயமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுமா இல்லையா? ஆமாம். அப்போ ஒரு ஆள் பயங்கர ஹீரோ மாதிரிங்க, அதை செஞ்சிருவார். ஆனால் ஆள் ஒழுங்கு இல்லைங்க, ஆள் ஒழுங்கு இல்லை அப்படின்னா அந்த ஆள்கிட்ட யாராவது கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. அதே தாங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் மட்டும் கிடையாது, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பாவம் இல்லாதவர். அதுதான் விஷயம். அவர் பாவத்தை அவர் செய்வது இல்லை. இது எங்கே பார்க்குறோம்? இப்போ ஒவ்வொரு குணாதிசயத்திற்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். தேவனுடைய 4 குணங்கள்னா இந்த 4 குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உறவுக்குள் போன பக்தர்களை பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ ஏசாயா 6 அதிகாரத்துக்கு வாங்க. ஐசையா சாப்டர் 6, ஏசாயா 6 அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. கர்த்தருடைய குணத்தை யார் பார்க்குறாங்க? ஏசாயா 6, உசியா ராஜா வசனம் 1 முதல் 3 வரைக்குங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்ப கவனிங்க, கேராபீன்கள் அவருக்கு மேலே நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப இங்கே ஏசாயா பக்தன் பார்க்குறாப்புல, கர்த்தர் யாராம்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்போ இந்த உண்மையை அவர் புரிஞ்சுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் பரிசுத்தர் என்கிற உண்மையை அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு பாருங்க, கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்ப அவர் தான் பரிசுத்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான். அவர் தான் யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. இப்ப அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது என்ன உருவாகுது கவனிச்சிங்களா? ஐயோ அதமானேன், நான் அசுத்த நாக்கு இருக்கியா, அசுத்தமா பேசுறவங்க மத்தியில் நான் இருக்கிறையா. உங்க நாக்கு எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்கா? ஆண்டவரை துதிக்கிற நாக்கு சில சமயத்துல ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசிடுறீங்களா? கேவலமான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கிறீங்களா? ஏசாயா பக்தன் அந்த நாக்கை புரிஞ்சுக்கிட்டாப்புல, தன்னை சுற்றி இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கிறாப்புல. எப்ப? கர்த்தர் பரிசுத்தர் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, பரிசுத்தர் 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 என்று தூதருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஐயோ நான் எவ்வளோ அசுத்தம் புரிஞ்சுக்கிறாப்புல. இப்ப அந்த பரிசுத்தர் என்ன செய்யறாரு பாருங்க. அப்ப பரிசுத்தர் இன்னொரு விஷயம் செய்யறார். ஒன்று, பரிசுத்தர் பாவத்தை சுட்டி காட்டுறாரு. அதாவது ஐயோ அதமானேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்தம் செய்ய வச்சிருச்சுங்க. இப்போ 2வது தப்பை மட்டும் சுட்டி காட்டல. வசனம் 6 பாருங்க. வசனம் 6, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதலின் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பரிசுத்தர் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுபவர். பரிசுத்தர் பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தை நிவர்த்தி செய்பவர். பரிசுத்தர் இன்னொரு காரியமும் செய்கிறார். வசனம் 8, பின்பு யாரை நான் அனுப்புவேன்?
யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்ப பரிசுத்தர் பாவத்தை சுட்டி காட்டுறாரு, பரிசுத்தர் பாவத்தை நிவர்த்தி செய்கிறாரு, பரிசுத்தர் போய் பாவிகளுக்கு போய் ஊழியம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஊழிய அழைப்பையும் பரிசுத்தர் சொல்றார். உங்களுக்கு புரியுதா? இப்ப தேவன் தான் வல்லமை உள்ளவர், தேவன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறவர். இதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? ராகாப் வேசி புரிஞ்சுக்கிட்டா. தேவன் தான், வானத்திலும் பூமியிலும் அவர் தான் தேவன் அறிக்கையிட்டா, தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்துட்டான். இப்ப ஏசையா அவர் பரிசுத்தர்னு புரிஞ்சுக்கிட்டாப்புல. அதனுடைய விளைவு, ஐயோ நான் பாவி, பாவம் நிவர்த்தியாச்சு. இப்ப தன்னை போல யார் யாரெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறாங்களோ அல்லது எல்லோருக்குமே அவர் போய் ஊழியம் செய்கிறவராக மாறினார். அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவன் யாரு? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசுத்தம் தெரியும், பாவம் நிவர்த்தியாகும். பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஊழியக்காரர்களாக நம்ம என்ன செய்யலாம்? மாறலாம். உங்களுக்கு புரியுதா? சரி, அப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அதே தேவன் நமக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிற தேவன் என்பதை புரிந்து கொண்டோம். இரண்டாவது, தேவன் அவர் பரிசுத்தர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதையும் புரிந்து கொண்டோம். சரியா? மூன்றாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 8 பாருங்க. இங்கே தேவனுடைய குணம் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவனா அல்லது அவர் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அப்படியா? பாருங்க, 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப மூன்றாவது குணாதிசயம் என்ன? முதல் குணாதிசயம், காட் இஸ் ஆல் பவர்ஃபுல், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அதே சமயத்துல நமக்கு ரொம்ப இன்டிமேட்டா இருக்க விரும்புகிறவர். அடுத்தது தேவன் பரிசுத்தம் உள்ளவர், காட் இஸ் ஹோலி. இப்ப மூன்றாவது ஒரு விஷயம் பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறவர். அன்பாய் இருந்தவர் அப்படின்னா விஷயம் வேற, அவர் அன்பாகவே இருக்கிறவர். நேற்று இன்று நாளை எப்பொழுதுமே அவருடைய குணம் சொட்ட சொட்ட அது தேவனுடைய அன்பு. சரி, அன்புனா என்ன? சரிங்களா? வசனம் 7 பாருங்களேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இயல்பாகவே நமக்கு அன்பெல்லாம் கிடையாதுங்க. பெற்றோருக்கு அன்பு இருக்கா? தாய்க்கு அன்பு இருக்குதா? ஆஹா, பொய் அதெல்லாம். உண்மையான அன்பு பெற்றோருக்கு எங்கேருந்து வருது? தேவன்கிட்ட தான் வருது. உண்மையான அன்பு எங்கேருந்து வருது? பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பெற்றோர் தேவன்கிட்ட தான் வாங்கணும். கணவன் தேவன்கிட்ட வாங்கி மனைவிட்டையும் பிள்ளைகள்ட்டையும் கொடுக்கணும். அப்ப அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த அன்பு என்னங்க? வசனம் 9க்கு வாங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? அவரு தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தாருங்க. கொடுக்கும்போது தாங்க அன்பு வெளிப்படும். சும்மா வாயில தோசை விடும் போது கிடையாதுங்க. சும்மா வாயிலேயே தோசை விடுறான் சுத்துறான்னு சொல்றான் இல்லையா? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையான அன்பு செயல்ல காட்டும், அது கொடுக்கும். யாரு கொடுத்துச்சு? இங்கதான் பயங்கரமான அன்பு வெளிப்படுது. வசனம் 10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவிகளை பாவத்திலிருந்து பிரிப்பதற்காக அந்த அன்பை காமிச்சிருக்கிறாரு. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் குணாதிசயம் என்ன? அது கொடுக்கும். யார் கொடுக்கும்? பாவிகளுக்கு கொடுக்கும். அவங்க அன்பு செலுத்தாத போது இது அன்பை கொடுக்கும். என்ன? அப்ப இந்த மாதிரி அன்பு கிறிஸ்துட்ட இருந்துச்சா? அவர்கிட்ட சர்வ வல்லமை உள்ளவரா? ஆமா, அவர் இங்கிருந்தே சொன்னாருங்க. அங்கேயே ஆளுங்கெல்லாம் சுகமாயிட்டான். வீட்டுக்கு வாங்க, என் பையனை சுகமாக்குங்க, போ பிள்ளை சுகமா இருக்கிறான். என்ன? ஆண்டவர் செய்த 2ஆம் அற்புதத்தில் அது இருக்குதுங்க. சரிங்க. அப்ப அவர் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாரா? ஆமா, அவர் நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். சரிங்களா? அவர் பரிசுத்தரா? ஆமா, அவர் பரிசுத்தர். இப்ப அவர் அன்பானவரா?
என்ன, அவர் நமக்காக உயிரையே கொடுத்தாரா? நமக்காக பாவிகளை திருத்தணும்னு நினைச்சாரா? ஆமா. என்ன, அதுதான் இது எங்கே பார்க்குறோம், லூக்கா 19 மூன்றாவது குணாதிசயத்துக்கு மூன்றாவது எடுத்துக்காட்டுங்க. முதல் குணாதிசயம் சர்வ வல்லமை உள்ள தேவன், இரண்டாவது குணாதிசயம் பரிசுத்தம் உள்ள தேவன், மூன்றாவது அன்புள்ள தேவன். அன்புள்ள தேவன், சரிங்களா? இப்போ முதலாவது குணாதிசயத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? ராகாப், அவள் புரிஞ்சுக்கிட்டு தேவனை ஒத்துக்கிட்டான், உறவுக்குள்ள வந்தா. ரெண்டாவது பரிசுத்தர் ஏசையா தீர்க்கதரிசி. மூன்றாவது அவர் அன்பானவர் தான் அப்படின்ட்டு யார் வராங்க? லூக்கா 19 வாங்க. லூக் சாப்டர் 19, லூக்கா 19 யாரு பாருங்க. லூக்கா 19 வசனம் 4. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரம் வா, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அப்ப சகேயு அவன் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், ஐயோ நான் அசுத்தம் உள்ளவன், ஆனால் இயேசுவை பார்க்கணும் ஐயா அப்படின்னு ஆசைப்பட்டான். இப்போ இந்த ஒரு விஷயம்தான் அவனை மாத்துச்சு. அவனை பேர் சொல்லி கூப்பிட்டார். அவன் ரொம்ப கெட்டவனாக அவன் இருந்தான். அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஒரு காரியம்தான் அவனை மாத்துச்சு. அவன் செஞ்ச தப்பெல்லாம் அறிக்கையிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணான். எப்படி? இந்த நொடி பொழுது வரைக்கும் அவன் தவறு என்று ஒத்துக்கொண்டான். ஆனால் அவன் என்ன அறிக்கை செய்யலை, அவன் என்ன ஒப்பு கொடுக்கல. அவன் எப்போ ஒப்பு கொடுக்குறவனா மாறுறான் அப்படின்னா, தன்னை நேசிக்கிறவர் என்ன கூட அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த என்ன கூட ஒருத்தர் நேசிக்கிறார் அப்படின்ற விஷயம் வரும்பொழுது, ஊரறிய உலகறிய என்ன எல்லாரும் பேசும் பொழுது, வா உன் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. சி போடா, என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்லி உலகத்தை தூக்கி போட்டுட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ தேவனுடைய குணாதிசயம் என்ன? அன்பு. அந்த அன்பை புரிந்து கொண்டவன் அறிக்கை செய்தானா? அறிக்கை செஞ்சான். மூன்றாம் குணாதிசயம் புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ எத்தனை விஷயம் படிப்போம்னு சொன்னேன்? 4. 4வது விஷயம் போகிறதுக்கு முன்னாடி முதல் 3 சொல்லுங்க. தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் எப்படிப்பட்டவர்? 1, சர்வ வல்லமை உள்ள தேவன். 2வது, தேவன் பரிசுத்தர். 3வது, தேவன் அன்பானவர். 3க்கும் 3 எடுத்துக்காட்டு பார்த்தோம். எடுத்துக்காட்டு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எடுத்துக்காட்டு என்ன? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை யார் புரிஞ்சுக்கிட்டா? ராகாப் எடுத்துக்காட்டு பார்த்தோம். தேவன் பரிசுத்தர் என்பதை யார் புரிஞ்சுக்கிட்டா? யார் மாறினா அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தோம். தேவன் அன்பானவர் என்பதை யார் புரிஞ்சுக்கிட்டா? என் மேலேயும் ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்களா, என்னோடையும் ஒருத்தர் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாங்களா, எங்கள் வீட்டுக்கும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஏங்குனா, யார் புரிஞ்சுக்கிட்டா? சகேயு. என்ன? இப்போ 4வது, தேவன் யார்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வா. மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க சொன்னா, தேவன் யார்? வசனம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவருக்கு பேர் இயேசுன்னு சொல்லிட்டு வை. ஏன் இயேசுன்னு வை? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். என்ன? பாவத்தை மக்கள்கிட்ட நீக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப ரட்சகர்னா என்ன? பாவத்தோடு ரட்சிப்பவர் அல்ல, பாவத்தை நீக்குபவர். யோசிங்க, இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு உங்கள் பாவத்தை நீக்கி இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவானவர் பாவத்தை நீக்கி இருக்கிறாரா? இந்த இயேசுவை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க இயேசுவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாவம் போகும். அதுதான் விஷயம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அதே நெருக்கமாக இருக்க விரும்புகிற தேவன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நெருக்கமா மாறுவீங்க. அவர் பரிசுத்தர்னா நீங்களும் பரிசுத்தரா மாறுவீங்க. அவர் அன்பானவர்னா நீங்களும் அன்பானவரா மாறுவீங்க. இப்ப இயேசுன்னா என்ன அர்த்தம்? பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர். அந்த இயேசுவுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அதான் 4வது பாயிண்ட். மத்தேயு 1:23. இதோ
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப நான்காவது விஷயம் என்னன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடே இருக்கிற தேவன். உங்களுக்கு நாலாவது விஷயம் புரியுதா? முதல் விஷயம் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன். இப்ப நாலாவது என்ன பார்க்கிறோம்? நம்மோடே இருக்கிற தேவன். இது என்ன நம்மோடே இருக்கிற தேவன்? சரிங்களா? ஓகே, நீங்க ஒரு ஹோம்ஒர்க் நீங்க தயவு செஞ்சு எனக்காக இதை செய்யுங்க. போய் பாருங்க. மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்கிற புத்தகம் உங்களுக்கு இருக்கும் கையில், இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். மாபெரும் ஆன்மீக போராட்டம்ங்கிற புத்தகத்தில் கடைசி சாப்டரில் நிறைய பேரா ஓடுது. 30லிருந்து 35வது பேராக்குள்ளே போகும். இது ஒரு அருமையான புஸ்தகம், ஒரு சரித்திர புஸ்தகம். இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். நான் 30லிருந்து 35க்குள்ள ஒரு வாக்கியத்தை அந்த எழுத்தாளர் எழுதுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு வாக்கியம். என்ன வாக்கியம்னா, புதிய வானம் புதிய பூமியில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், சூரியன் மாதிரி இருக்கும், சந்திரன் மாதிரி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகார்த்த சின்னமாக இருக்கும். அந்த ஞாபகார்த்த சின்னம் அப்படியே அசையும், அப்படியே நடக்கும், பேசும். அது பாவ பூமியிலிருந்து வந்த சின்னம். என்னடா அது? அந்த சின்னத்தை பற்றி அங்கே இருக்குதுங்க. அந்த சின்னம் வேற ஒன்றும் இல்லை, அது இயேசு கிறிஸ்து தான். எல்லாம் மாறி இருக்கும் பொழுது நம்முடைய இயேசு அவர் மனித உடலில் அவர் பட்ட தழும்புகளை, சிலுவையின் தழும்புகளை சுமந்தவராக அங்கே காட்சியளிப்பார். அவர் நம்மோடவே மனுஷனாகவே அவர் இருந்து விடுகிறார். இந்த உலகத்துல மனுஷனை காப்பாற்றுறதுக்காக வந்தவர், மனுக்குலம் அவரை விடலை, அவர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிச்சு. புரியுதா உங்களுக்கு? பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். நமக்காக வந்தவர் நம்மோடவே இந்த மனித உடல்ல தெய்வம் மனிதனாகவே இருந்துடுறார். அவர் விரும்பி அதை செய்கிறார். அண்ட சராசரம் படைத்த தேவன் மனிதனாகவே இருந்துடுறார். அவர் மாத்திரமல்ல, பிதாவானவரும் இந்த உலகத்திலேயே அவர் இருந்துடுறார். அப்ப தேவன் நம்மோடையே இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இதை புரிந்தவர்கள் அவர்கள் மேலும் மேலும் அன்பிலே பெருகுவார்கள், அவருடைய ஞானத்தில் மேலும் வளருவார்கள். இடுக்கண் இனிமேலும் உருவாகாது. ஏன் இடுக்கண், ஏன் பாவம் இனிமேல் வராது? ஏன்னா இந்த நடமாடும் இந்த ஞாபக சின்னத்தை பார்த்து பார்த்து, என்னடா அது தெய்வம் எப்படி எனக்காக, என ஒருவனுக்காகவே வந்திருக்கிறாரா? இந்த மனுஷ சிறையில் அவர் மாட்டிக்கிட்டார், இதுக்காக அவருடைய தாழ்மை எவ்வளோ பெருசு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சேவிப்பார்கள். தேவன் நம்மோடே இருக்கிறார். முதல்ல சர்வ வல்லமை உள்ள தேவன். எடுத்துக்காட்டு யாரு? எடுத்துக்காட்டு ராகாப். பரிசுத்தம் உள்ள தேவன். எடுத்துக்காட்டு யாரு? நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் அன்புள்ள தேவன். எடுத்துக்காட்டு யாரு? சகேயு. நாலாவது, தேவன் நம்மோடே இருக்கிறார். யார் எடுத்துக்காட்டு? நான் சொல்லவே இல்லை, அது நீங்க தான். நீங்க தான் எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த உலகத்தில் நீங்க நேரில் பார்க்கணும். என்ன? அப்ப தேவன் யாரும் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அவருக்குள்ள உறவுக்குள்ள போக முடியும். ஒருத்தரோட உறவுக்குள்ள போகணும்னா அவரை யாரும் புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சமாரிய ஸ்திரீ போய் சொல்றாங்க, அவரை யார் என்று நாங்களே அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்ப அவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், நம்மோடே இருந்து விடுகிற தேவன், நம்மோடவே இருக்க விரும்புகிற தேவன். அவர் இம்மானுவேல். இந்த தெய்வத்தை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது இல்லையா? இந்த தெய்வத்தை நீங்க தெய்வமாக ஏத்துக்கிறீங்களா? இப்படிப்பட்ட தெய்வத்தோடு நீங்க உறவு வச்சுக்க விரும்புறீங்களா? அவர் சொன்னா அப்படி நடக்குங்க. அவர் அவ்வளோ பரிசுத்தங்க, அவ்வளோ அன்புள்ளவருங்க. அவரு நம்மோடவே இருக்கணும்னு விரும்புகிறாருங்க. இந்த தெய்வம் கேட்குறதெல்லாம், என்னோட பேசுவியா, என்னோட பழகுவியா, நான் சொல்கிற பேச்சை கேட்பியா அப்படின்னாங்க. இந்த தெய்வம் கரம் நீட்டி உங்களுக்காக ஏங்கி இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
ஏதாவது சொல்லுங்கள் அவர்கிட்ட. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய வல்லமை எவ்வளவு, உங்களுடைய பரிசுத்தம் எவ்வளவு, உங்களுடைய அன்பு எவ்வளவு, எதிர்காலத்தில் உங்கள் திட்டம் என்ன என்பதை படிச்சுக்கிட்டோம்ப்பா. உறவில் இருக்கிற நாங்கள் இன்னும் நெருங்க உதவி செய்யுங்க. உறவில் ஒருவேளை யாராவது இல்லாமல் உறவு அப்படியே உறவில்லாமல் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த உறவுக்குள்ள இந்த சத்தியங்கள் கொண்டு வரட்டும் சுவாமி. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.